பெரியாரை அறிதல் எப்படி? ஜாதியை எதிர்த்து பேசணும், ஜாதியை மறுக்கணும், ஜாதி மனநிலையிலிருந்து வெளியே வரணும். ஆனால் இன்றைய தலைமுறைகள் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னா, போதைப் பொருளுக்கு அடிமையாகுது, இல்லை ஆணவ படுகொலைகள் பண்ணுறது. இன்று பெரியார் நம்மிடத்தில் இருந்தார்னா இதை தடுக்கிறதுக்கு எந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் கொடுத்துருப்பாரு அப்படின்றதான் என்னோட கேள்வி. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் பழகு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் திராவிடர் கழகத்தின் முன்னணி பேச்சாளர், பெரியாரிய திராவிட கொள்கைகளை மக்களிடம் கொண்டு செல்லும் பரப்புரை செயலர்களில் முக்கியமாக இருப்பவர், பெண்ணியம், சாதி மறுப்பு, அரசியலமைப்பு உரிமைகளை உரக்கச் சொல்பவர் வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களை அரசியல் பழகு நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அரசியல் பழகு நிகழ்ச்சியினுடைய முதல் பகுதி. இந்த முதல் பகுதியில் சிறப்பு விருந்தினர் ஆற்ற இருக்கும் தலைப்பு பெரியாரை புரிந்து கொள்வது எப்படி. அம்மா, இந்த மேடையும் தருணமும் உங்களுடைய. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரையும் பார்க்குறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. குறிப்பாக பெரியாரை இன்னைக்கு யார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்றைய வளரும் தலைமுறை இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும். அதில் குறிப்பாக இங்கே இவ்வளவு பெண்கள் வந்திருக்கிறது உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சியும் பாராட்டுக்குரிய ஒன்று. அதனால் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். பொதுவாக ஆண்கள் புரட்சி பேசுவாங்க, புரட்சிகரமாக இருக்கிற பெண்களை ரொம்ப பிடிக்கும். நிறைய ஆண்களுக்கு ரொம்ப தைரியசாலியாக இருக்கிற பெண்ணை ரொம்ப பிடிக்கும், புதுமையாக இருக்கிற பெண்ணை பிடிக்கும். என்னன்னா, இவங்க எல்லாரும் எதிர் வீட்லேயும் பக்கத்து வீட்லேயும் இருந்தால் பிடிக்கும். தன் வீட்டில் இருந்தால் பிடிக்குமா? இதுதான் முதல் கேள்வி. பெரியாரை அறிதல் எப்படி அப்படின்னா, தன் வீட்டில் இருக்கிற ஒரு பெண் ஒரு புதுமை பெண்ணாக அந்த கால ஓட்டத்தில் எதிர்த்து நிற்கக்கூடிய பெண்ணாக இருக்கணும் அப்படின்னு நினைத்தவர் பெரியார். சுயமரியாதை திருமணம் அப்படின்னு தந்தை பெரியார் தான் அறிமுகப்படுத்தினார். அது இப்படி தான் நடக்கணுமா, அப்படி தான் நடக்கணுமா, இதெல்லாம் இருக்குது. கல்யாணத்தில் பேசணுமா மைக்கு வச்சு? தேவையில்லை. அப்போ எப்படி நடத்துறது? 2 பேர் சாட்சி, மாலை மாற்றிக்கலாம், மாற்றிக்காமையும் போகலாம், உறுதிமொழி சொல்லணும், ஏதோ ஒரு ஃபார்மேஷன், அவ்வளோதான். ஒரு சாலம்னைசேஷன் ஆஃப் மேரேஜ். அதுக்கு 2 பேர் சாட்சி. தாலி கட்டலாம், கட்டாமலும் போகலாம், மோதிரம் மாற்றிக்கலாம், மாலை மாற்றிக்கலாம், உறுதிமொழி சொல்லலாம். ஒரு 2 பேர் முன்னிலையில் இதில் ஏதாவது ஒன்றை செய்து அவங்க கணவன் மனைவி அப்படின்னு ஆனால் போதும். அப்போ கேட்குறாங்க, சுயமரியாதை திருமணம் இப்படி தான் நடக்கணுமா அப்படின்னா, ஒரு திருமணத்தில் பெரியார் பேசுகிறார், இல்லை, இது 1964 மாடல். நீங்கள் அதுக்கப்புறம் அதை அந்த காலத்துக்கு ஏற்ப மாற்றிக்கலாம். இயற்கையாக காலத்தோடு மாறுகிற அறிவியல் மனப்பான்மை, சயின்டிஃபிக் டெம்பர்னு சொல்கிறோமே, அதுதான் தந்தை பெரியாருடைய சிந்தனை போக்கு. பெரியார் சொல்கிறாரு, வாரத்துக்கு 4 மணி நேரம் வேலை செஞ்சா அந்த வாரம் முழுக்க அவனுக்கு உணவு கிடைக்கும்னா அவனுக்கு பதட்டம் இல்லையே, தேவைகள் கொடுக்குற கவலை இல்லையே, கடவுள் இதெல்லாம் கொடுப்பாருன்னு அவன் தேட வேண்டியதில்லையே. ஏன்னா தேவைகள் அற்றுப்போன இடம் கடவுள் செத்துப்போன இடமாக இருக்கும்னாரு. ஒருத்தர் கழிப்பறையை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்காரு, அவங்க குழந்தை படிக்க வருது, அது பொண்ணோ பையனோ, அது ஒரு 70 மார்க் வாங்குறாங்க. நம்ம இங்கே ஒருத்தர் படிச்சுக்கிட்டே இருக்காரு, அவங்க குடும்பத்தில் எல்லாரும் படிச்சிருக்காங்க, அவங்க பையனோ பொண்ணோ 90 மார்க் வாங்குறாங்க. இந்த கல் உடைக்கிறவர், இந்த கழிப்பறை சுத்தம் செய்கிறவர் வீட்டு பிள்ளைங்க ஒரு 70 மார்க் வாங்கினா அது இந்த 90 விட உயர்ந்தது இல்லையா? ஆனால் நம்ம என்ன பேசுகிறோம், அந்த கம்யூனிட்டியில் பிறந்தா கிடைச்சிருங்க, நம்ம இந்த கம்யூனிட்டியில் பிறந்தோம் கிடைக்காதுங்க. இது 2க்கும் என்ன விளக்கம்? உங்களுக்கு ஏற்கனவே படிக்க தெரியும், உங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆள் இருக்குது, வீட்டில் வச்சு அதை பாடம் நடத்தவும் பரீட்சை வைக்கவும் ஆள் இருக்குது. அந்த குழந்தைக்கு படித்து காட்டக்கூட ஆள் இல்லை, தான் சொல்கிறத செக் பண்ணுறதுக்கு கூட அந்த பெற்றோருக்கு தெரியாது. அப்போ அவங்க படிக்கணுமேனா அது ரைட்டுங்க. எல்லாருமே படிச்சுட்டு தான் வேலைக்கு வரணும்னா
இந்த வேலையெல்லாம் யார் செய்யுது? இந்த கேள்வி வருது இல்லையா? அப்போ அந்த வேலையை யார் செய்யணும்? யார் வேணா செய்யலாமே. இதை செய்யறதுக்கு ஒரு ஜாதி வேணுமா? ஒரு சமூகத்தில் பிறந்தவங்க இதையே செஞ்சுக்கிட்டு இருக்கணுமா? அப்போ இந்த ஜாதிங்கிறது என்ன? இல்லைங்க, அவங்கள நீங்கள் படிச்சுட்டே வந்தால் கூட ஜாதி ஜாதி தாங்க. அப்போது ஜாதியை எதிர்த்து பேசணும், ஜாதியை மறுக்கணும், ஜாதி மனநிலையிலேருந்து வெளியே வரணும். அப்போ தான் வருது. அதெல்லாம் முடியாதுங்க, அது கடவுளோட ஏற்பாடு. பெரியார் கேட்குறாரு, மனிதனை மனிதன் பார்க்கக்கூடாது, கண்ணில் படக்கூடாது, தொடக்கூடாது, ஒருவன் பார்த்ததை இன்னொருவன் சாப்பிடக்கூடாது, அந்த தெருவில் நடக்கக்கூடாது என்றெல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிற இந்த கொடுமைகளை பார்த்த பிறகும் இந்த உலகத்தை எரிமலை குழம்பால் எரித்து விடாமலும், சமுத்திரம் பொங்கி மூழ்கடிக்காமலும், சண்டமாருதத்தால் தூள் தூளாக்காமலும் விட்டு வைத்திருப்பதை பார்த்த பிறகும் கடவுள் என்ற ஒருவர் இருக்கிறார், அவர் சர்வ தயாபரன் என்று நம்புவதற்கு இடம் இருக்கிறதா என்று கேட்கிறேன். அப்படி நம்புறதுக்கு இடம் இருக்குதா? இருக்காரா இல்லையான்ல, நம்புறதுக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவருடைய பயணம்ங்கிறது சமத்துவத்தில் தொடங்குது. எல்லோருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் அப்படிங்கிற கனவில் தொடருது. அதுக்கு தடையாக இருக்கிற ஜாதியை, அதுக்கு பாதுகாப்பாக இருக்கிற மதத்தை, இதற்கு காரணமாக சொல்லப்படுகிற கடவுளை எதிர்ப்பதில் வந்து நிற்கிது. அவர்தான் பெரியார். அரசியல் பழகு நிகழ்ச்சியினுடைய இரண்டாவது பகுதி கேள்வி பதில் நேரம். வணக்கம் மேம். ஸோ பெரியாரோட ஐடியாலஜியான ரேஷனலிசம் அப்புறமா ஈக்குவாலிட்டியை இப்போ இருக்கிற நியூ ஜென்ரேஷனில் நம்ம எப்படி ரெனோவேட் பண்ணலாம்? இதான் என்னோட கொஸ்டின். ஏதாவது செய்யணும்னா முதல்ல முடியாது, இல்லை செஞ்சுதான் ஆகணும், முடியாது, இல்லை இப்படி செய்யலைன்னா சோவாட்டுன்னு கேட்குறோம் இல்லையா? அந்த சோவாட்டுன்னு கேட்டவர் தான் பெரியார். சமத்துவம், ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது சமூகங்களுக்கிடையிலும், ஆண் பெண் உறவிலும், பொருளாதாரத்தில் மேலே இருந்தாலும் கீழே இருந்தாலும் மனித வாழ்க்கையிலையும் அவங்க சமமாக நடத்தப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிறதையும் நம்ம எளிமையாக குழந்தைகளுக்கு சொல்ல முடியும். இப்போ நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட்ஸில் வந்து சமூகத்தில் எந்த ஒரு நடந்தாலும் அது நமக்கு வந்து தான் எடுத்துக்கணுன்றது பெரியாரோட நோக்கமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இன்றைய தலைமுறைகள் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னா, போதைப் பொருளுக்கு அடிமையாகிறது, இல்லை ஆணவ படுகொலைகள் பண்ணுறது. இன்று பெரியார் நம்மிடத்தில் இருந்தார்னா இதை தடுக்கிறதுக்கு எந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் கொடுத்துருப்பாரு அப்படின்றதான் என்னோட கேள்வி. பெரியார் வந்து எல்லா போதைகளுக்கும் எதிரானவர். மனிதனுக்கு வந்து நீங்கள் பக்தியை தவிர்த்துட்டா ஒரு மனிதர் எப்படி நல்லவராக இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி வரும்போது பக்தியின் இடத்துல ஒழுக்கத்தை வைங்கன்னு சொன்னார். அந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தாலே இந்த போதைகளுக்கு ஆட்படுகிறதுலேருந்து அவங்கள விடுவிக்க முடியும். இது ஒன்று. ரெண்டாவது, ஆணவ கொலைகள் பற்றி சொன்னீங்க. அதில் ரொம்ப வருத்தப்பட வேண்டியது என்னென்னா, இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் அவங்க அப்பா அம்மாவெல்லாம் இவ்வளோ வெறி பிடிச்சி இல்லை. இன்னைக்கு இருக்கிற இளையவர்கள் ஒரு 20-25 வயசு இருக்கும். நம்ம சென்னைக்கு அருகில் ஒரு காதல் ஜோடியை, அந்த பையனை வந்து அந்த பொண்ணோட அண்ணன் வெட்டி கொண்டுட்டான். அந்த பொண்ணு வந்து அப்படி ஆத்திரமா, எங்கள் அண்ணன் ஏன் இப்படி பண்ணா, என் வாழ்க்கையை அழிச்சிட்டானே அப்படின்னு அந்த பொண்ணு பேசுகிற வீடியோ வந்தது. அந்த வீடியோவுக்கு கீழே அந்த பொண்ணை எப்படியெல்லாம் பேசக்கூடாதோ அப்படியெல்லாம் பேசி அந்த அண்ணனை புகழ்ந்து பாராட்டி மெசேஜ் அதை பின்னூட்டம் போட்டவங்கள்லாம் பெரும்பாலும் இளைஞர்கள். அப்போ அவங்களுக்கு இந்த போதையும் ஊட்டப்படுது. அப்போ அதுக்கு எதிராக தொடர்ந்து நம்ம பிரச்சாரமும் பகுத்தறிவும் பேசிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அவங்களால இதிலிருந்து விடுபட முடியும். ஆகையினால நம்ம எல்லாருமே இதை உரத்து பேசணும். இப்போ நீங்கள் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது பெரியாரை பற்றி சொன்னது. இருந்தாலும் பெரியாரை பற்றி இப்போ வரைக்கும் நிறைய கான்ட்ரவர்சிஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. அதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே என்ன? பெரியாரை பற்றி அவதூறு அப்படின்னு சொல்லணும். குறிப்பாக சுருக்கமாக சொல்கிறேன் 2-3. ஒன்று, அவர் சொந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டார் இல்லையா, இப்படி ஒரு பேச்சு. அப்புறம் அவர் வளர்ப்பு மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டார், குழந்தை திருமணம் செய்தார்.
இதை வந்து சொல்கிறவங்க எல்லாருமே தெரியாமல் சொல்கிறதில்ல. உங்களை போன்றவங்க புதியவர்கள் இளைஞர்கள் இப்படியாமே அப்படின்னு கேட்டால் நமக்கு புரியும். ஆனால் இதை பரப்புகிற எல்லாருமே தெரிஞ்சே பொய்யை பரப்புகிறவர்கள். அப்போ அதுக்கு நம்ம என்ன ஒரே ஒரு விடைனா, மணியம்மையார் வந்து பெரியாருடைய கொள்கைக்காக பெரியாருக்கு தொண்டு செய்வதற்காக அவர்கிட்ட வந்து சேர்ந்துடுறாங்க. எப்போனா 1943. அப்போ அவங்களுக்கு வயசு 25. அப்போ பெரியார் வந்து தனக்கு பிறகு தன்னுடைய சம்பாத்தியம், அதாவது மக்கள் கொடுத்தது, அவருடைய பரம்பரை சொத்து, இது எல்லாத்தையும் அவர் ஒரு ட்ரஸ்ட் ஆக்குறார். பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனம்னு ஒரு ட்ரஸ்ட் ஆக்குறாரு. அந்த சொத்துக்கள் வந்து திரும்ப இந்த பொது வேலைக்கு பயன்படணும். அப்படிங்கும்போது அன்னைக்கு இருந்த சட்டத்தின்படி பரம்பரை சொத்தை ஒருத்தர் கொடுக்கணும்னா அவங்க உறவாக இருக்கணும், வேற யாருக்கோ கொடுக்க முடியாது. இது மாதிரி சட்ட பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு அவர் வந்து அதை திருமணமாக பதிவு செய்கிறார். இதை கூட திருமணம் என்கிற ஏற்பாடு அப்படின்னு அவர் சொல்கிறார். அன்னைக்கும் இது பெரிய கான்ட்ரவர்சி தான். ஆனால் எப்பயுமே புதுமையானவர்கள் அல்லது புரட்சியாளர்கள்ங்கிறவங்க மற்றவங்களுடைய சர்டிஃபிகேட்டை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அவர் நினச்சது நடந்துதா அப்படின்னா நடந்தது. இதை ஏற்றுக்க முடியாமல் தான், நேர்மையாக பேச முடியாமல் அவர் சொந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, வளர்ப்பு மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு பேசுகிற அவதூறுகள். ஆனால் இதை தெரியாமல் பேசுகிறவங்கள கூட மன்னிக்கலாம். தெரிஞ்சு இதை பரப்புகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ரொம்ப ஆபத்தான மனிதர். இன்றைக்கு சமூக வலைதளங்களில் வந்து பெரியாரை பற்றி நிறைய விமர்சனங்கள் வருது. அதில் குறிப்பாக வந்து பெரியார் வந்து தமிழுக்கும் தமிழர்களுக்கும் எதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாலே பெரியார் வந்து தமிழ்நாடு தமிழர்களுக்கு ஆற்றிய பங்கு என்ன? இன்றைக்கி அரசியல் களத்திலேயே வந்து முக்கியமான சூடு கிளப்புற கேள்வி இதுதான் நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த விமர்சனம் வைக்கிறவங்க எப்படி இன்னொரு கருத்தையும் சேர்த்து வைப்பாங்கன்னா, பெரியார் வந்து தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு சொன்னார் அப்படின்னா, அவருக்கு முன்னாடி இன்னொருத்தர் சொன்னாரே. ஆனால் அதுக்காக மாநாடு போட்டு மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி ஜெயிலுக்கு போனவர் பெரியார். திராவிடம் அப்படிங்கிறத தமிழர்களுக்கு எதிரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ திராவிடர் எப்படி எதிரியாக இருக்க முடியும்னா, பெரியார் வந்து கன்னடர், அதனால் அவர் திராவிடம்னு சொன்னார். இல்லைங்க, திராவிடம்ங்கிற கருத்தை முதல்ல அயோத்திதாச பண்டிதர் தான் சொன்னார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதான் அப்போ அவர் முன்னாடியே சொல்லிட்டார்ல, அப்புறம் இவர் என்ன செஞ்சார்? இந்த மாதிரியாக விதண்டாவாதத்திற்குள்ள பெரியாரை சிறுமைப்படுத்த முயற்சி செய்கிற சிறியார்களை நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். தமிழ் மொழிக்காக அப்படின்னா முதல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுடைய மொழி இன சுயமரியாதை, கோயிலில் தமிழ் ஒலிக்கணும். இந்த கோரிக்கையை ஒரு கோயிலுக்கு போகாத பெரியார் ஏன் எழுப்பணும்? அந்த தமிழிசை சங்கத்தை அவர் வரவேற்கிறார். அப்போ இது எல்லாமே திருக்குறள் மாநாடு நடந்தது, பொங்கல் வாழ்த்து அட்டைகள் வெளியிட்டது, புத்தகங்கள் படிக்கிறது, இதை புத்தகங்களை பரிசு கொடுக்கறது, இப்படியாக தமிழ் இயக்கம்ங்கிறத அவர் வந்து வெறும் மற்றவங்க மாதிரி நடத்தலை, வாழ்க்கையாக நடத்தினார். பெரியார் கொள்கைகள் வந்து இன்றளவும் பின்பற்றப்படுகிறதா? அது பின்பற்றதுனால இந்த மாற்றம் வந்திருக்கா? இப்போது ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் பெண்களுக்கு சேரே போட மாட்டாங்க. கல்யாண வீட்டில் கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஜம்காலம் போடுவாங்க. ஆண்கள் 4 சேர் இருக்கும், அதில் ஆண்கள் உட்காந்துருப்பாங்க. சேரே இல்லாத வீட்டில் பெட்ஷீட்டில் ஜம்காலத்தில் ஆண்கள் உட்காந்துருப்பாங்க, பெண்கள் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி வந்து அப்படி இல்லை, எல்லாமே 50%, அதுக்கு மேலேயே வந்துட்டோம். இன்றைக்கி வரக்கூடிய கல்வியில் பெண்கள் தான் அதிகமாக படிக்கிறாங்க, பெண்கள் தான் அதிகமாக தேர்ச்சி பெறுறாங்க. தொழிற்கல்வியில் ஆண்களை விட சிறப்பாக வந்திருக்காங்க. இன்றைக்கி மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், நீதிபதிகள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், விஞ்ஞானிகள், எந்த துறையில் இல்லை, இராணுவத்துக்கு பைலட்டாக எல்லாத்துலேயும் வந்துட்டாங்க. ஆகையினால பெரியாரை பின்பற்றுறதுனால தான் நம்ம இவ்வளோ பேர் எல்லா சமூகத்திலிருந்தும் படித்து உயர்ந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். அரசியல் பழகு நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். இங்கு சில தலைவர்களுடைய புகைப்படங்கள் காண்பிக்கப்படும். அந்த தலைவர்களை பற்றி கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்க இங்க பகிர்ந்துக்கலாம்.
முதல் புகைப்படத்தை பார்க்கலாம். காந்தி சனாதனம் நல்லதென்று நம்பிய சாத்வீக சனாதனி. சுதந்திர இந்தியாவிலே மதவெறிக்கு பலியான முதல் தலைவரும் அவர்தான். தந்தை பெரியார் அவரை பற்றி சொல்லும் பொழுது, வாழ்ந்த காந்தி வேறு, மறைந்த காந்தி வேறு. ஏன்னா காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பிறகு இந்தியாவினுடைய அரசியல் காந்தி அரசியலா கோட்சே அரசியலா, அதை நோக்கி தான் போகும். இன்றைக்கு வரை இந்தியாவில் மக்களிடம் ஒற்றுமையை காப்பாற்றுவதில் காந்தி என்கிற அந்த மாமனிதருடைய தியாகத்துக்கு ஒரு பெரிய பங்குண்டு. ராஜகோபாலாச்சாரியார் தந்தை பெரியாருடைய நெருங்கிய நண்பர், அன்பான எதிரி. நட்பில் அவ்வளவு நெருக்கமானவர், கொள்கையில் அவ்வளவு எதிரியாக இருந்தவர். தன்னுடைய தனிப்பட்ட செய்திகளுக்கெல்லாம் அவரிடம் ஆலோசனை கலந்து பேசக்கூடியவர் தந்தை பெரியார். ஆனால் அவர் ஆட்சியில் இருந்து கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து அவர் பதவியை விட்டு போகிற வரைக்கும் போராடியவரும் பெரியார். மணியம்மை, இரும்பு பெண்மணி என்ற சொல்லுக்கு அடைமொழிக்கு இலக்கணம் யாருன்னா அவர்தான். ஏனென்றால் தன்னுடைய வாழ்க்கையில் 49 இருந்து 78 வரைக்கும் வெறும் வசவு அவதூறு, இன்னைக்கு வரைக்கும் இறந்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் இழி சொற்களை மட்டுமே பொது வாழ்க்கையில் எதிர்கொண்ட ஒரு பெண். கடைசி வரைக்கும் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாத ஒரு தலைவர். பச்சை தமிழர் காமராசர், கல்வி வள்ளல் காமராசர். தந்தை பெரியார் அவரை கல்வி வள்ளல் அப்படின்னு சொன்னார். நம்ம எல்லாருமே பாடத்திட்டத்தில் கல்வி கண் கொடுத்த காமராசர் அப்படின்னு படிக்கிறோம். அவருடைய காலத்தில் உருவாக்கப்பட்ட துவக்க பள்ளிகள் தான் அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் பிறகு அவை உயர்நிலை பள்ளிகளாகி இன்று கல்லூரிகளாக, பெரிய உயர்கல்வி நிறுவனங்களாக, பல்கலைக்கழகங்களாக வளர்ந்திருக்கின்றன. அதற்கு அடித்தளம் கல்வி வள்ளல் காமராசர் கொடுத்தது. அதில் இன்னும் ஒரே செய்தி, காமராசரை பற்றிய பாடத்தை படிக்கும்போது மூடப்பட்டிருந்த பள்ளிகளை திறந்தார் அப்படின்னு படிப்போம். அந்த பள்ளிகளை மூடியவர் யாருன்னு நமக்கு பாடத்தில் வராது. அவர் ராஜாஜி. பேரறிஞர் அண்ணா தமிழ்நாட்டில் பொது மேடைகளை மாலை நேரத்து பல்கலைக்கழகங்களாக மாற்றியதில் பெரும் பங்கு வகித்தவர் அண்ணா. தன்னோடு பழகிய, தன்னுடைய இயக்கத்தில் இருந்த தன்னுடைய தோழர்களை, தொண்டர்களை அண்ணன் என்றும் தம்பி என்றும் உறவு கொண்டாடச் செய்து நாம் ஒரு குடும்பம் என்ற உணர்வை உண்டாக்கிய பாசமிக்க பெருந்தலைவராக இருந்தவர் அண்ணா. எளிமையின் இலக்கணம், அந்த எளிமை பண்பு இவற்றினுடைய கொள்கலன் அண்ணா. நன்றிமா. மீண்டும் வேறொரு விருந்தினரோடு வேறொரு தலைப்பில் அரசியல் பழகு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.